சர்வ முருகார்ப்பணம் பரணி அஷா டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் தினம்பரோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துரியோதனன் உயிர் பிரியாமல் இருந்த 3 கேள்வி. அதாவது போரோட முடிவில் துரியோதனன் வீழ்ந்து கிடக்கும்போது அவனோட உயிர் பிரியலை. ஏன்னா அவன் சமயத்தில் ஒரு 3 கேள்வி இருந்துச்சு. அதுக்கு கிருஷ்ண பகவான் பதில் கூறினார். அது என்னென்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர் நடந்துடுச்சு. பீமனால் தொடை பிளந்து துரியோதனன் அடிபட்டு கீழே கிடக்கிறான். ஆனால் அவனோட உயிர் போகவே இல்லை. அவன் உயிர் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு 3 கேள்வி அவனை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம இப்படி பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. இதை கிருஷ்ண பகவானுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பகவான் அவன் கிட்ட போகிறார். ஏன்னா அவனோட கேள்விக்கு பதில் அளித்தா அந்த உயிர் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறனால கிருஷ்ண பகவான் பக்கத்தில் போய் நிற்கிறார். அப்போ துரியோதனன் கிருஷ்ண பகவானை பார்க்குறான். அப்போ கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு, உன்னுடைய மனதில் இருக்க சந்தேகத்தின் கேள்வி என்னிடம் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ போரில் நீங்கள் பாண்டவர் கூட சேர்ந்து நாங்கள் தோக்கடிச்சது உண்மை. ஆனால் நான் கேட்குற அந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் என்னோட அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுறீங்களான்னு கேட்கும்போது கிருஷ்ணருக்கு அது தயாரானோடனே துரியோதனன் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். முதல் கேள்வி, போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டை எழுப்பியிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? 2வது கேள்வி, துரோணாச்சாரியர் மறைந்ததுக்கு அப்புறம் அஸ்வத்தாமனை சேனாபதி ஆக்கியிருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? 3வது கேள்வி, விதுரனை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? அப்படின்னு இந்த 3 கேள்வியை கேட்குறாரு. இதுக்கு கிருஷ்ண பகவான் துரியோதனனுக்கு பதிலளிக்கார். சரிங்களா? முதல் கேள்விக்கு பதிலளிக்கார். ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி பண்ணியிருந்தா நான் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன். ஏன்னா நகுலன் அளவுக்கு குதிரையை எவராலும் ஓட்ட முடியாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி அவன் மேலே விழுவுக்கு நனையாமல் அளவுக்கு குதிரை வேகக்கூடிய திறன் படைத்தவன். சரியா? அந்த வேகத்தில் போய் அவனால் குதிரையை ஓட்டி சென்று அந்த கோட்டையை உடைத்து நொறுக்கி எறிய முடியும். அடுத்த கேள்வியான 2ஆம் கேள்வி, அஸ்வத்தாமனை சேனாபதியாக்கியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் என்ன சொன்னால், தருமரை கோவப்பட வச்சுருப்பேன். ஏன்னா தர்மர் பொய் பேசாமல் வாழக்கூடியவர். அவரோட கோபம் எதிரில் இருக்க எப்பேற்பட்ட மாவீரனையும் எரிச்சிடும். சரியா? அது யாராக இருந்தாலும் எரிச்சிடும். அதனால் நீ ஒருவேளை அஸ்வத்தாமனை சேனாபதி ஆக்கியிருந்தால் துரோணருக்கு அடுத்து தர்மரின் கோபத்தை அஸ்வத்தாமன் மேல் திணிச்சு தர்மபர் அதிகமாக அவன் மேலே கோபப்பட வச்சு அந்த கோபத்தாலேயே அஸ்வத்தாமன் அடைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்புள்வார். அப்போ 3வது கேள்வி, ஒருவேளை நான் விதுரரை போர் புரிய வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதா 3வது கேள்வி. அதுக்கு அவர் கிருஷ்ண பகவான் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் ஒரு ஏன்னா விதுரன் சாதாரண ஆள் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு பெரிய வில்லு இருந்துச்சு. சரிங்களா? அந்த வில்லால் போரை 3 வில்லில் நிற்பாட்டக்கூடிய அளவு கூட வல்லமை படைத்தவர் அவர். அதனால் அவரை போர் புரிய நீ வச்சுருந்தேன், நானே ஆயுதம் ஏந்தி போர் புரிய துவங்கியிருப்பேன். இதான் உனக்கு 3 சந்தேகத்துக்கும் உள்ள கேள்வி. நீ இதை பண்ணியிருந்தா நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொல்லி முடிப்பார். சொல்லி முடிக்கவே துரியோதன மனசுக்குள்ள இருந்த அந்த கேள்விகள் நீங்கி பதில் கிடைச்ச உடனே அவனோட உயிர் அங்கேருந்து பிரிஞ்சிடும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.